எங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலுமே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு வாசப்படி என்ட்ரி ஆகும்போது அப்பப்பப்பா ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் யூஸ் பண்ணுற சிருஷ்டி ஒளியோட சந்தனாதி தைலமும் சாம்பிராணி. என்னடா நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அம்பாள் உள்ளேயே வரல நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமிடியாக இருக்குங்க. அதற்கான ஒரு பொருள் தான் இதோ இந்த சந்தனாதி தைலமும் இந்த சாம்பிராணி. விளக்கேற்றுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன சிட்டுக்கு இந்த ஐஸ்வர்ய பொடியும் போட்டுட்டிங்கன்னா ஆஹா, உண்மையிலேயே தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் எல்லா தெய்வங்களும் வீட்டுக்கு ஒன்றா குடி சேர வரும். இது இந்த கோமதி சக்கரம், இதுவும் வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஐஸ்வர்யம் தாங்க. வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம், அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க, சொல்லட்டுங்களா. தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஆன்மீக தகவலில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பதிவு நான் சொல்ல போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலுமே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு வாசப்படி என்ட்ரி ஆகும்போது அப்பப்பப்பா ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் யூஸ் பண்ணுற சிருஷ்டி ஒளியோட சந்தனாதி தைலமும் சாம்பிராணி தைலம் தாங்க. என்னன்னா இது நான் வந்து கோயிலெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா அம்பாளுக்குமே திருஷ்டி இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ ரசிக்கிறோம் இல்லையா, நம்மளை ரசிக்க 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 அவளுக்கும் திருஷ்டிப்படும் இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க எல்லா சிலைகளுக்குமே நல்லபடியாக பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சந்தனாதி தைலத்தை அழகாக அம்பாளுக்கு பூசிட்டு சாம்பிராணி தைலத்தையும் பூசிட்டு அழகாக அங்கே இருக்கிற விளக்கில் நான் சொல்கிற இந்த ஐஸ்வர்ய பொடியில் கொஞ்சமாக அப்படி ஒரு சிட்டிகை எடுத்து போட்டுட்டு ஒரு விளக்கேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நம்ம வந்து எதுக்காக கோயிலுக்கு வரோம், நம்மளோட வைப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ரெஜனவேட் ஆகணுங்கிறதுக்காக தானே வரும். அது எல்லாமே வேற லெவல் ரெஜனவேட் ஆகுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். இது எங்கள் வீட்டில் நான் வந்து தினம் இப்போ ஒரு 6-7 வருஷமாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நாங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகலாம், இப்போ நாங்கள் காமக்கியா போகலான்றோம், இல்லை நாங்கள் வந்து கண்டி போகலாம், கதிர்காமம் போகிறோன்னு எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நாங்கள் ஒரு 2 நிமிஷம் ஒரு பிளான் பண்ணோன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. அதுக்கான காரணம் எல்லாம் இந்த மாதிரி எண்ணெய்கள் தான் நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வைப்ஸ் இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டிலையும் ஆஹா என்னடா நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அம்பாள் உள்ளேயே வரல நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமிடியாக இருக்குங்க. அதற்கான ஒரு பொருள் தான் இதோ இந்த சந்தனாதி தைலமும் இந்த சாம்பிராணி தைலமும். நம்ம வீட்டில் நிறைய சிலைகள்லாம் இருக்கும், சின்ன சின்ன சிலைகள்லாம். அதுக்கும் இதை அழகாக தடவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கதவு மூடிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணக்கும். உண்மையிலே நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட இருக்குங்க. நமக்கே ஒரு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃபே வந்து ஒரு மாதிரி கிளாஸாக இருக்குங்க. அதுக்கு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன சிட்டுக்கு இந்த ஐஸ்வர்ய பொடியும் போட்டுட்டிங்கன்னா ஆஹா, உண்மையிலேயே தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் எல்லா தெய்வங்களும் வீட்டுக்கு ஒன்றா குடி சேர வரும். இது இந்த கோமதி சக்கரம், இதுவும் வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஐஸ்வர்யம் தாங்க.
நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம், நாம் நல்லா இருந்தால் இந்த நாடே நல்லா இருக்குங்க. என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயணிடலாம் இல்லையா? என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.